ஆக்சுவலாக அம்மா ஏன் இப்படி சொல்கிறாங்க? சார் அம்மா வந்து பக்கத்துலேயே இருந்துட்டேன் சார். சின்ன வயசுலேருந்து பக்கத்துலேயே இருந்தனால என்னை விடுறதுக்கு பயப்படுறாங்க சார். அவங்க டோன் வந்து வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னை விடுறதுக்கு பயப்படுறாங்க, அவ்வளோதான் சார். என்ன பயமா? ஏதாவது பயம் இருக்குங்களா? இப்போ வேலைக்கு போட வேலைக்கு போட இது மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன பயம் அவங்களுக்கு? உள்ள இருக்கக்கூடிய பயம் என்ன? சிட்டி லைஃப்பில் எப்படி இருக்கும் என்னதுன்னு தெரியாதுல்ல சார். நாங்கள் வந்து அப்படியே எங்கள் பஸ் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து இங்கே போனால் ஈஸியாக வந்துடும் சார். இங்கே வந்து அத்தனை பஸ் மாற வேண்டியிருக்கு, அதுக்காண்டி பயப்படுறாங்க சரி, சார். இப்போ நீங்கள் விருதுநகரில் வேலை இருந்தா, சிவகாசியில் வேலை இருந்தா, அதுக்கும் போகக்கூடாதுன்னு தான் சார் சொன்னாங்க. அப்புறம் என்ன சிட்டிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ சிவகாசியில் வேலை இருந்தாலும் போகக்கூடாதுன்னா அப்போ சிட்டி என்ன பயம்? அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் சார். நான் வந்து படித்து வேலைக்கு போய், நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சார். நான் படித்து வெளியே வந்தால் தான் என் தங்கச்சியை வந்து வெளியே கொண்டுட்டு வர முடியும். அதனால கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன் சார். ஆக்சுவலாக உங்கள் கனவு என்ன? உங்களோட ஐடியா என்ன? ஒரு ஐடி ஜாப் போகணும் சார். ஆக்சுவலி ஓகே, இப்போ ஒருவேளை உங்கள் அம்மா உங்களை வேலைக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போகணும்னா உங்கள் லைஃப் எப்படி மாறும் நினைக்கிறீங்க? வேலைக்கு போகாட்டி உங்கள் லைஃப் என்னவாக மாறும் நினைக்கிறீங்க? வேலைக்கு போனேன்னா ஒரு வெல் செட்டிலாக ஒரு காரு எல்லாம் வாங்கி ஒரு நல்லா ஒரு படித்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். வேலைக்கு போகலை அப்படின்னா வந்து அதே ஊருக்குள்ளே நான் சிவகாசி, அதே திருத்தாங்கல், அதையில நான் தெரியவே மாட்டேன் சார். நான் ஒரு யூனிக்காக ஒரு சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்கிற அளவுக்கு அதை என்னை படிக்க வச்சுருக்காங்க சார். படிக்க வச்சா என்னை வந்து வேலைக்கு அனுப்பிட்டா உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் சார். அப்புறம் ஏன் வேலைக்கு விட மாட்டாங்கன்னு தான் தெரில. ஒருவேளை இப்போ அனுமதிக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை என்னவா மாறும் நினைக்கிறீங்க? நானும் வீட்டில் பாத்திரம் கழுவி அந்த மாதிரி தான் சார். பாத்திரம் கழுவிட்டு அதே ஊருக்குள்ளே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். யாரும் மதிக்க மாட்டாங்களே சார். நான் படித்து என்ன பிரயோஜனம் எனக்கு? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த நிலைமை? என் கூட படித்தவங்களாம் ஒர்க் போகும்போது எனக்கு வந்து டேலண்ட் இருக்குது, நான் ஏன் போகாமல் இங்கே இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக தானே சார் இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மனசில் இருக்க சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைய படிக்க வச்சது காரணம் உங்கள் சுற்றி இருக்கவங்களாம் படிச்சிருக்கான். இவளை படிக்க வைக்காமல் வச்சா சொந்தக்காரங்களாம் வந்து உங்கள் பிள்ளைக்கு மண்டையில் படிப்பு ஏறலன்னு கேட்டுருவாங்க, நமக்கு ஸ்டேட்டஸ் கம்மியாகிடும், அதனால நீங்கள் படிக்க வச்சிங்க. கரெக்டாக? கரெக்ட். இன்னொரு காரணம் படிக்க வச்சுக்க என்ன தெரியுமா? நாளைக்கு ஒரு வேளை அவள் புருஷ வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவள் தனியாக வந்து சம்பாதிச்சு இருக்கணும், அதுக்கு தான் படிக்க வச்சிங்க. கரெக்டாக? இதுதானே காரணம்? இதே காரணம். அது ஓப்பனாக நீங்கள் சொல்லியிருந்தா உடனே பொறுமையாக வெயிட் பண்ண. நான் நீங்கள் உங்கள் மனசில் தாட் என்னென்னா, ஒரு புருஷனோட உன் பொண்டாட்டி இருக்க வரைக்கும் அவள் தனியாக வேலைக்கு போகக்கூடாது, ஏதேனும் பிரச்சனையாக தனியாக வந்துட்டு அவள் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு படிச்சுக்கணும். இந்த தாட் ரொம்ப ஆபத்தான தாட்டுமா. இது பின்னால் இந்த விஷயம் இருக்கலாம், படித்து அந்த பக்கம் தனியாக வர்றதுக்கு. ஆனால் இவ்வளவு மோசமான சிந்தனை, ஆணோட துணையில் தான் என்றைக்கு ஒரு பெண் இருக்கணும்னு நினைக்கிற தாட் வந்து ஒரு மோசமான இது. உங்கள் பொண்ணோட வாழ்க்கை மேலே போச்சுனாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம், அது கீழே போச்சுனாலும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் கீழே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன்.